நிந்தையாவும் நீராக நீக்கிட நிந்தையாய் வந்ததென்னையா. நிந்தையாவும் நீராக நீக்கிட நிந்தையாய் வந்ததென்னையா. தந்தையார் திரு சித்தம் செய்திட தந்தையார் திரு சித்தம் செய்திட கந்தை கோலம் கொண்டீரையா. தந்தையார் திரு சித்தம் செய்திட தந்தையார் திரு சித்தம் செய்திட முள்மூடி சுடி நீரையா. நிந்தையாவும் நீராக நீக்கிட நிந்தையாய் வந்ததென்னையா. எல்லாரும் சிலுவையை பார்ப்போம், ருசியாக சிலுவை பார்ப்போம். நிந்தையாவும் நீராக நீக்கிட நிந்தையாய் வந்ததென்னையா. தந்தையார் திரு சித்தம் செய்திட முள்மூடி சூடி நீரையா. பேசுமடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மீண்டும் வாழ்த்துகிறேன். இருக்காங்க மீண்டும் ஒரு விஷயம், நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கப் போகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. வேற யாரும் யாருடைய முகத்தை பார்க்க வேண்டாம், கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் பாருங்க, வசனத்தை பாருங்க. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறேன். லெந்துகால நாட்களாய் இருக்கிறபடியினாலே இந்த வார்த்தை எனக்குள்ளே அதிகமாய் பேசிக் கொண்டு வருகிறதுபடினாலே சகித்துக் கொள்ளுகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் 2ஆம் புஸ்தகத்தை மாதத்திலே ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அநேகர் வாசித்தீங்க. அநேகமா ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக இருக்கும், 15 வருஷம். திருப்பி ஒருக்கா சொன்னேன், இந்த தீமோத்தேயு புஸ்தகத்தை முழங்காலில் நின்று வாசியுங்கள் என்று சொன்னேன். எத்தனை பேர் வாசித்தீர்களோ, ஆனால் அநேகர் அதனுடைய நன்மைகளை, சில காரியங்களை எழுதி கொடுத்தார்கள். அந்த ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது அதில் அவர்களுடைய உள்ளத்திலே பதிந்த காரியங்களை அவர்கள் பட்டியலிட்டு என்னிடத்தில் எழுதி கொடுத்தார்கள். ஆகையினால் இந்த லெந்துகால நாட்களிலே பவுலடியார் எழுதின அந்த நிருபங்களை, சுவிசேஷம் எல்லாத்துக்கும் தெரியும், ஆண்டவருடைய பாடு, சிலுவை, மரணம், காஸ்பல்ல எல்லாம் நிறைய வாசிச்சிருக்கும். ஆனா அந்த சிலுவையில அந்த பாடும் மரணமும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நன்மைகளை கொண்டு வரும் என்பதுதான் இந்த பவுலடியார் அந்த நிருபங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். அந்த நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய சாக்ரிஃபைஸ், அவர் இந்த சிலுவையிலே மரித்த அந்த பாடு மரணமும்
அவருடைய உயிர்த்தெழுதலும் நமக்கு நிச்சயமாய் நன்மைகளை தான் கொண்டு வரும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நான் சொன்னேனே, என் மனைவி அதுக்கு சொன்னாள், இதற்கெல்லாம் அந்த காரியங்களை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க. ஆனால் கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னார். ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்டவர்களும் அதுல என்னன்னு இந்த சங்கீதம் 27 எழுதியிருக்கு, நான் ஒன்றையே கேட்டேன் அதையே நாடுவேன். ரட்சிக்கப்பட்டவர்கள்னா அதுதான், ஒன்றையே கேட்டு ஒன்றையே நாடுகிறவர்களுக்குத்தான் இந்த நாட்களிலே பாதுகாப்பு. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நினைக்காதீங்க. இன்றைக்கு இந்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக நான் பிட்டு வைக்க விரும்புகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர் நம்ம நெஞ்சில கை வச்சு சொல்ல முடியும், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன்? புத்திரிங்கான ஆம்பளைங்க. அப்போ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும்படி நான் சகலையும் அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நான் பெற்றுக் கொள்ளும்படி நான் சகலத்தையும் சகிக்கிறேன் எழுதல. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு. அந்த ரட்சிப்பை நான் நித்திய மகிமையோடு நான் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படணும் என்று நான் சகலத்தையும் நான் அவர்கள் என் நிமித்தமாய் நான் சகிக்கிறேன், என் ரட்சிப்பின் நிமித்தமாய் சகிக்கிறேன் என்று அந்த வசனம் எழுதப்படும். அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறேன், அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசப் போகிறேன். ஆனால் இந்த ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளணுமா? கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இஃப் யூ claim yourself to be chosen by God, கர்த்தரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா, அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா, அவரால் உண்டான ரட்சிப்பை நான் நித்திய மகிமையோடு கூட பெற்றுக் கொள்ளணுமா? அப்படி என்றால் it is an extra mile you have to do after your basic salvation. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. Nobody would like to make an extra mile. ஆனால் இந்த மகிமையான ரட்சிப்பை குறித்து நான் உங்களோடு கூட இன்றைக்கு பேசல, நான் இன்னொரு தடவை நான் பேசுவேன். ஆனால் வேதத்தில் ஒரு சின்ன காரியத்தை சுட்டி காமிச்சு விட்டு நான் செய்திக்குள் நான் கடந்து போக விரும்புகிறேன். வேதத்தில் 2 காரியத்தை நாம் வாசிக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வாலிபனுடைய காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா 19வது அதிகாரத்தில் சகேவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கு பாருங்க, அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் உன்னையும் என்னையும் போல அந்த நாளிலே பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தவன். ஆகையினாலே அப்படி வாழ்ந்திருந்தும் கூட அவனுக்குள் there was a void, there was a vacuum in him. அந்த வாழ்க்கையிலே அவன் அந்த வெற்றிடம் நிரப்பப்படல. அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான், இயேசுவை நம்புகிறவன் தான், வேதத்தை நம்புகிறவன் தான். ஆனால் பாரம்பரியமாக அதை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவனுக்குள் ஏதோ ஒரு சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ இழந்து விட்டான். இயேசுவினிடத்தில் ஓடி வருகிறான். நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்னதை செய்யட்டும் என்று கேட்கிறான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கற்பனைகளை கைக்கொள் என்று ஒன்றாய் சொல்லுகிறார். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையை குறித்து அவன் சொல்லி இருக்கிற அந்த ஒரு வார்த்தை, நான் இவைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்து சிறு வயது முதல் நான். அப்படி என்றால் அவன் பாரம்பரியமாய் வேதத்தை வாசித்திருப்பான், கற்பனைகளை அவனுக்கு நல்லா தெரியும், அறிஞ்சிருப்பான், கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்திருக்க கூடும், சங்கீதங்களை பாராமல் படித்து அவன் அம்மாவிட்ட ஒப்பிச்சிருக்க கூடும், எல்லாம் செஞ்சிருக்க முடியும். ஆனாலும் ஜெபித்திருக்க கூடும், காணிக்கை கொடுத்திருக்க கூடும். ஆனாலும் அவனுக்குள் என்ன இல்லை?
ஏதோ ஒன்று இல்ல. ஆண்டவரே, நித்திய ஜீவன் ஒன்று இருக்கே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போது ஆண்டவர் அவனிடத்துல பேசுகிறார். அந்த அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்து பாருங்க. அவன்கிட்ட டைரக்டா பேசுறது காரியம், அதற்கப்புறம் சீஷர்களிடத்துல பேசுகிற காரியத்தையும் வைத்து நான் சொல்லுகிறேன். அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நீ நம்பிக்கை வைப்பாய் என்றால் அந்த நித்திய ஜீவனை நீ என்ன பண்ண முடியாது? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்போ he missed. அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைப்பை பெற்றவன். அவரால் உண்டான இந்த ரட்சிப்பை நித்திய மகிமையோடு கூட ஏற்றுக்கொள்வதற்கு அவனால் முடியலை. ஏனென்றால் அவன் மிகுந்த, எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்கள் ரட்சிப்புக்கு ஒரு கிரயமும் செலுத்த வேண்டாம். எல்லா கிரயமும் ஆண்டவர் கொடுத்துட்டார், சிலுவையில் செய்துட்டார். You don't have to pay anything for your salvation. ஆனால் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு you have to pay a price. நான் சொல்றது புரியுதா? ரட்சிப்புக்கு you have to pay a price நான் சொல்லல. கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நான் நித்திய மகிமையோடு கூட நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் I have to pay a price. அந்த வாலிபன் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சொத்தை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று. He had to pay a price, but he was not willing to pay a price. அதை இழந்துட்டான். லூக்கா 19 எடுத்து வாசித்து பாருங்க. ஆனால் இதை குறித்து நான் இன்னொரு தடவை நான் வேகமாய் இன்னும் ஆழமாய் நான் பேசுவேன். அங்கு ஒரு ஆயக்காரனுடைய தலைவன் சகையு, அவனுக்கு அந்த ரட்சிப்பு, இந்த மியர் சால்வேஷனை பத்தி அவனுக்கு இஷ்டம் இல்லை. அதை பெற்றுக்கொள்ளணும் அவனுக்கு. அவன் அந்த மனநிலைமையோடு கூட ஆண்டவரை பார்க்க வரல. இயேசு எப்படிப்பட்டவரோ நான் அவரோடு கூட வாழணும், நான் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கணும், அந்த மனநிலைமையோடு கூட இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்கும்படி வகை தேடுகிறான். அப்படி என்றால் எத்தனையோ தடவை பார்க்க முயற்சி செய்திருக்கணும். But his inner conscience would have prompted him to sacrifice something for him. You will have to pay a price. அதனால வகை தேடி விட்டு ஒரு நேரம் வர்றான். ஆண்டவர் என்ன இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அவனுடைய வாஞ்சை என்ன? அவரோடு கூட நான் இருக்கணும், என்றென்றைக்கும் வாழ்கிறது தான் அந்த நித்திய வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுமா. பரலோகத்துல தான் அந்த நித்திய வாழ்க்கை அல்ல, இங்கேயும் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். அவர் என்னோடு கூட வந்து தங்கிறது தான் சந்தோஷம். அப்படி அதை அவன் ஏற்றுக்கொண்ட உடனே அவன் செய்த குற்றங்களை அவன் அறிக்கை செய்து இயேசுவோடு கூட ஒப்புரவாகுகிறான். அல்லேலூயா சொல்லுமா. அப்ப அழைக்கப்பட்ட அந்த சகேயு அந்த ரட்சிப்பை நித்திய மகிமையோடு கூட ஏற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா சொல்லுமா. போட்டு அதை குறித்து நான் பேச வரல இன்னைக்கு. ஆனால் இங்கு பவுலடியார் எழுதியிருக்கிறார், இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு கூட பெற்றுக்கொள்ளும்படி நான் அவர்கள் நிமித்தமாய் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிறேன். இது ரொம்ப புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக நான் வைத்து பேச விரும்புகிறேன். சவுல் என்கிற ஒரு வாலிபனை குறித்து நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை, அது ஒரு பாரம்பரியமான வாழ்க்கை இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் தான், உண்மைதான். அல்லேலூயா சொல்லுமா. அவனை கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்திற்கு என்று அழைத்து வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுமா. ஆனால் அவருடைய அழைப்பை, அவனுடைய தெரிந்து கொள்ளுதலை அவன் புரியாதபடிக்கு அவன் இன்னொரு பாதையிலே சென்று கொண்டிருந்தான். தமஸ்குவின் பாதையிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் இயேசுவால் உண்டான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று அவன் ஒரு வழியிலே போய்க் கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன் நித்திய மகிமையோடு கூட ஏற்றுக்கொள்ள சொல்லுவான். ஆகையினால் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். நீங்க வேதத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா
அப்போஸ்தலர் 26:18 இது 9ஆம் அதிகாரத்துல சொல்லப்படல. நீ பட்டணத்துக்கு புறப்பட்டு போ, நீ செய்ய வேண்டியது எல்லாம் உனக்கு அங்கே சொல்லப்படும். ஆனா அந்த பட்டணத்துக்கு போய் அந்த 3 நாள் அவன் சாப்பிடாமல் புசியாமல் குடியாமல் அவன் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசியிருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். எதற்காக தமஸ்குவின் பாதையிலே அவர் சந்தித்தார் என்பதை அந்த இடத்துல சொல்லுகிறார். 1 ஆக்ட்ஸ் 26:18 வாசிங்க. பாருங்க, அதுல அந்த முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் வாசிங்க. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், நல்ல கவனிங்க பிரியமான, பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படி. அல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல கவனிங்க பிரியமான, பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்குதலையும் சுதந்திரம் அதை பெற்றுக் கொள்ளும்படி. அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமா? அவர்களை இருளிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து அவர்களை ஆச்சரியமான ஒளியின் இடத்துல அவர்களை கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுமா. அந்த ரட்சிப்புக்குள்ள அவங்களை முதல்ல கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுமா. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு அவர்களை கொண்டு வரணும். அப்புறம் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பும் படிக்கும். அல்லேலூயா சொல்லுமா. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு வருதுதான் ரட்சிப்பு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம் நம்ம. ஆனா அங்கு வேதம் சொல்லுகிறது, எதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார் என்றால் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து, உலகத்தின் காரியங்களிலிருந்து நாம் விடுபடும்படி. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. வெளிச்சத்துக்கு வந்துவிட்டு இருளை நான் பற்றிக் கொண்டிருப்பேன் என்றால் இல்ல. அப்ப இந்த சாத்தான் யாரு? இந்த உலகத்தின் அதிபதி. அவனுடைய பிடியிலிருந்து விடுபடணும். அப்புறம் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுது நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா. நல்லா கவனிங்க. ஜெபிக்கிற ஊழியம் செய்கிறவர்களும் சரி, சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களும் சரி, ஆஸ்பத்திரி ஊழியம் செய்கிறவர்களும் சரி, குழந்தைகளுடைய ஊழியம் செய்கிற நிறைய பேர் இருக்கீங்க இந்த இடத்துல. குழந்தைகள் ஊழியம் செய்யறவங்க, ஆஸ்பத்திரி ஊழியம் செய்யறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எந்த ஊழியம் செய்தாலும் அவருடைய அழைப்பு என்ன? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு அவர்களை கொண்டு வரணும். இந்த உலகத்தின் பிடியிலிருந்து தேவனிடத்தில் அவர்களை என்ன பண்ணணும்? should not follow the pattern of this world. இந்த சாத்தானின் அதிகாரத்துக்குள்ள காரியங்களை விட்டு நான் தேவனிடத்தில் திரும்பணும். என்னுடைய கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுமா. அதை புரிந்து கொள்ள என்னை கண்களை திறந்து விடணும். அல்லேலூயா சொல்லுமா. அந்த ஊழியக்காரனுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய அழைப்பு என்ன? இதுதான். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவன் இந்த அழைப்பை செய்து முடிக்க கர்த்தர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்கிறார். இந்த காரியத்திற்கென்று அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி எபேசியர் 2:10 சொல்கிறது. அவன் சவுலை கர்த்தர் தன்னுடைய கிறிஸ்துவின் செய்கையாய் அவனை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அதில் அவன் நடக்கும்படிக்கு, அதை செய்யும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு முன்னதாகவே சில காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் நான் எந்த வழியிலே நான் செல்ல வேண்டும் என்று, எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நான் பிறப்பதற்கு முன்பாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவைகளை எனக்கு என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. This is the basic assumption of your life. If you don't believe that, then throw away the Bible. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நமக்கு செய்ய நடக்கும்படி, நம் செய்யும்படி கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சவுலுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்பொழுது அவனை அழைக்கிறார். நீ அந்தகாரத்திலிருந்து அவர்களுடைய அழைப்பு சொல்லுகிறது. ஆனால் அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு நீ எப்படி கடந்து போகணும்னு சொல்றாரு 9:16. என் நாமத்து நிமித்தம் நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நானே உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா சொல்லுமா.
அப்போ பாருங்க, அந்த ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்கிறது என்றால் என்ன என்றால், பாடுகள் வழியாய்த்தான் நாம் கடவுளுடைய ராஜ்யத்தை அடைய முடியும். நல்ல கவனிங்க, வேதத்தை நான் அப்படியே எல்லாவற்றையும் சேர்த்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பாடுகள் வழியாய்த்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் பவுலுக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்து நிமித்தம் நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நானே அவனுக்கு காண்பிப்பேன் என்று அனனியா மூலமாக அவனுக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் 3 நாள் அந்த உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருக்கும் பொழுது அந்த எபேசியர் 2:10 அவனுக்கு தெரிந்திருக்கணும், அவன் புரிந்திருக்கணும். அப்போஸ்தலர் 9 அந்த 26:18 அவனுக்கு புரிஞ்சிருக்கணும். இப்பொழுது அனனியா மூலமாக சொல்லப்படுகிறது, உனக்கு கர்த்தர் இதற்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆனால் என் நாமத்து நிமித்தம் நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நானே உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன்மார்கள், நம்முடைய பெற்றோர், இல்லது நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் அந்த ரட்சிப்பை பாரம்பரியத்தினால் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் நித்திய மகிமையோடு கூட அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி நான் அவர்கள் நிமித்தமாய் எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமா? சகித்துக் கொள்ளணுமா? என் கணவன் ரட்சிப்பை நித்திய மகிமையோடு கூட ஏற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன பண்ணணுமா? இந்த கணவன் செய்யறதெல்லாம் நம்ம சகிக்கணும். ஆனா அந்த பொண்டாட்டிமார்களுக்கு அல்லது கணவன்மார்களுக்கு மனைவி செய்கிறத சகித்துக் கொள்ள முடியல, கணவன் செய்கிறத என்ன பண்ண முடியல? சகித்துக் கொள்ள முடியல. ஆனால் அவர்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறாங்க? அவர்களுக்கு பிரசங்கிக்கவே நினைக்கிறார். They want to do the preaching rather than enduring. என் கணவன் கோயிலுக்கு வராதுதான் உண்மைதான், ஆனா அந்த நித்திய மகிமையோடு கூட ஏற்றுக்கொள்ளணும்னா சில காரியங்களை நான் என்ன பண்ணணும்? Don't try to preach him. அவர்களும் நித்திய மகிமையோடு கூட இந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நான் அவர்கள் நிமித்தமாய் சகலத்தையும், that is the calling which was upon Jesus Christ. Hallelujah சொல்லுவோமா? Hallelujah சொல்லுவோமா? That was the calling on Paul the apostle. That is the calling which is upon me. On every ஊழியக்காரனுடைய காலிங்லையும் கர்த்தர் அதைத்தான் கொடுத்திருக்கிறார். எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் கர்த்தர் அதைத்தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, என் மகன் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். அப்போ அவர்கள் நிமித்தமா நான் என்ன பண்ணணும்? சகிக்கணும். That is the key. இந்த கதைத்தான் அந்த சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் சகித்ததை வைத்து நான் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது கிறிஸ்துவை நான் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பவுலை ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன், உங்களுக்கு புரியுது. இப்பொழுது I am going to keep Jesus Christ as a model. அல்லேலூயா சொல்லுவோமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. சிலுவை தியானம் என்றால் it anchors on this particular verse. அல்லேலூயா சொல்லுவோமா? 2-3 எபிரேயர். தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவையை சகித்து, சரி, அது அடுத்த வசனத்தை அப்புறம் வாசிக்கலாம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அங்கு வேதம் சொல்லுகிறது, சகல விதமான விபரீதங்களையும் சகித்து, சிலுவையை சகித்து அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், தனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. நான் ஏற்கனவே ஒரு நாள் பேசும்பொழுது தனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷம் என்ன? We shall be ever with the Lord. Hallelujah சொல்லுவோமா? Hallelujah சொல்லுவோமா? நான் கிறிஸ்துவோடு கூட என்றென்றைக்கு நான் இருக்க போறேன், அதுதான் சந்தோஷம். Hallelujah சொல்லுவோமா? அதுதான் ரட்சிப்பு. ஆனால் அது போராது. ஆனால் அவருடைய வலது பார்சத்திலே நான் வீற்றிருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணணுமா? சகித்துக் கொள்ளணுமா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எல்லா விபரீதங்களையும் சகித்தார்.
அதுல பாவிகளால் உண்டான விபரீதம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சில காரியத்தை எனக்கு விளக்கினபடினால் நான் பாவிகளால் மாத்திரமல்ல, தேவனே சில விபரீதங்களை அவர் அனுபவிக்கும்படி செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாவா இல்லையா? தேவனே அவனுக்கு அவர் விபரீதத்தை கொடுத்தாரா? எதுன்னு ஞாபகம் வருதா? அது ஒண்ணு. இன்னொன்னு, அவங்க தாய்க்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே கர்ப்பவதி ஆயிட்டாங்க. அப்போ அந்த தாய், இது தேவனே அனுமதித்தது. அல்லேலூயா சொல்லுவா? இது தேவனே அனுமதித்த ஒரு விபரீதம். அதை நான் விபரீதம், கான்ட்ரடிக்ஷன்ஸ் என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுது. இது தேவனே அனுமதித்திருக்கிறார். அப்போ அந்த மரியாள் இடத்துல, அவருடைய பக்கத்துல அந்த இருந்த மற்றவங்க எல்லாம் என்ன கேட்டிருப்பாங்க? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சைட்டை நம்ம எப்பவுமே நினைச்சு பார்க்கறது இல்லை. நடந்திருக்குமா இல்லையா? இந்த நாட்கள்ல நடக்கிற காசிப்பு அந்த நாட்கள்ல இருந்திருக்காதோ? இப்பதான் இந்த காசிப்பு வந்திருக்கோ? இருந்திருக்கும். அந்த காலத்தில் கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த விபரீதம் வயிற்றுக்குள்ள இருந்த பையனுக்கு தெரியாது. வெளியே வந்து அவன் பறந்துட்டான். அவன் நடக்க ஆரம்பிச்சு வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு நண்பர்கள் இருந்திருப்பாங்க. அந்த நண்பர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? இவங்க அம்மா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இவனை பெற்றுட்டாங்க. அதை சகித்துக் கொண்டாரா இல்லையா? சகித்துக் கொண்டார். யார் நிமித்தமாய்? நான் ரட்சிப்பை நித்திய மகிமையோடு கூட நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் நிமித்தம் அதை சகித்தார். நீ ஆண்டவரே, தேவனுடைய விபரீதம் என்ன என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாவிகளால் உண்டான விபரீதங்களை நான் சொல்லி பட்டியலிடுகிறேன். எப்பொழுதும் நானும் பிதாவும் ஒன்று என்று சொன்னவர், எப்பொழுதும் பிதாவினுடைய முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தவர். அல்லேலூயா சொல்லுவோமா? காலையில் அதிகாலையில் வெகு இருட்டோடு கூட எழுந்திருந்து பிதாவினுடைய முகத்தை பார்ப்பதற்கு சென்று விடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? நானும் அவர் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னவர். வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். இந்த விபரீதங்களை அவர் சகித்துக் கொண்ட ஒரு ரகசியம் என்ன? எப்பொழுதும் அவருடைய பிதாவினுடைய முகத்தை அவர் பார்த்துக் கொண்டு அந்த சகித்துக் கொள்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதைத்தான் எபிரேயர் 12:3 சொல்லப்படுகிறது. நீங்கள் சகித்துக் கொண்ட அவரையே நீங்கள் என்ன பண்ணுங்க? நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுமா? உங்களுடைய ஆத்துமாவிலே இழைப்புள்ளவர்களா நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு சகல விபரீதங்களை சகித்த அவரையே. அப்போ இந்த விபரீதங்களை சகித்துக் கொள்வதற்கு, ஏன்னா கள்வர்கள் 2 பேருமே நிந்திக்கிறாங்க அவரை இல்லையா? அங்குள்ள கூடியிருக்கிறவங்க எல்லாருமே அவரை நிந்திக்கிறாங்க. அந்த எல்லா நிந்தனையை அவர் சகித்துக் கொள்ளணும். அவர் சகித்துக் கொள்ள முடியாது. ஆகையினாலே அவர் சகித்துக் கொள்ளணும்னா அவருடைய பிதாவினுடைய முகத்தை பார்த்தால் தான் அவரால் என்ன பண்ண முடியும்? சகித்துக் கொள்ள முடியும். ஆனால் பிதாவும் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். என்ன ஒரு பரிதாபமான நிலை, என்ன விபரீதமான ஒரு நிலை. நானும் பிதாவும் என்று ஒன்றாய் சொன்னவர். தி வெரி குரூசியல் மோமெண்ட். எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள அவருடைய முகத்தை பார்த்தால் என்னால் சகித்துக் கொள்ள முடியும். அப்படி சகித்து வாழ்ந்தவர். இப்பொழுது அதை சகித்துக் கொள்ள, எல்லாரும் நிந்திக்கிறதை சகித்துக் கொள்ள அந்த பிதாவினுடைய முகத்தை பார்க்கிறார். அவருடைய முகம் மறைக்கப்படுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு அன்புக்குரியவர்களே, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. தேவனே இந்த விபரீதங்களை அனுமதித்தார். மனுஷர்களுடைய விபரீதம், பாவிகளால் உண்டாக்கப்பட்ட விபரீதம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நல்லா கவனிங்க. அவரை போஜன பிரியன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு என்ன தெரியும்? இதற்கு முன்பாக வந்த யோவான் என்ன சாப்பிடுவாம? வெட்டுக்குழியும். இவர் எது சாப்பிடுவாரு? நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்ல மீன் குழம்பு வச்சு கொடுப்பீங்க, அதை சாப்பிடுவார். அப்ப இவருக்கு என்ன நின்று வந்துச்சு? இவர் போஜன பிரியன், இவர் மதுவான பிரியன். அவருடைய சகோதரர்களே சொல்றாங்க, இவன் மதிமயங்கினவன்.
எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். எதுக்கு சார்? அவர்கள் எல்லாரும் அந்த ரட்சிப்பை நித்திய மகிமையோடு கூட பெற்றுக் கொள்ளும்படி நான் சகலத்தையும் நான் சகித்துக் கொள்ளுகிறேன். இதுதான் பவுல் வேலை. நீங்கள் இன்றைக்கு நீங்கள் அந்த ரட்சிப்பை நித்திய மகிமையோடு கூட நீங்க பெற்றிருப்பேன் என்று மார்த்தட்டி சொல்லுவீங்கன்னா எல்லார் நிமித்தமாய் நீங்கள் சகித்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அந்த உச்ச கட்டத்தை பாருங்க. ஒரு கிராமத்தில் ஒரு மனுஷன் இருக்கான், லேகியோன் என்கிற பெயர் உள்ளவன். அந்த கிராம மக்களை அவனை கண்டு பயப்படுகிறது. யாரும் அவனை என்ன பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. அப்படிப்பட்டவனை கர்த்தர் அந்த 2000க்கு மேலாக ஆயிரக்கணக்கான பிசாசுகளை துரத்துகிறார். அவனை கட்டி வைக்க முடியாதவனை வஸ்திரம் தரித்து அவன் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய முகத்தில் அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறதோ என்று அமைதியாய் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இந்த வீட்டை விட்டு ஓடிப்போம், இந்த ஊரை விட்டு ஓடிப்போம். எனக்கு அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. அநேக நேரத்தில் இந்த ஊழியத்தை நாம ஜனங்கள் அந்த ரட்சிப்பை நித்திய மகிமையோடு கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அநேக நேரத்தில் நாம் பிரயாசப்படுகிற பொழுது நாமும் இப்படிதான் நிந்திக்கப்படுகிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தை நீங்கள் திறந்து வாசித்து பாருங்க. 1 பேதுரு 19ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 19-20. 1 பேதுரு 19ஆம் அதிகாரம் சொல்லிவிட்டனோ? இந்த பிஜேபி இன்ஃபுளுன்ஸ் மைண்டுக்குள்ள வந்துச்சுப்பா. நான் குற்றம் செய்து அடிக்கும் பொழுது நான் அதை பொறுமையாய் சகித்துக் கொண்டால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நாம் நன்மை செய்து பாடுபடும் பொழுது, அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமா. நீங்க ஜெபிக்கிறீங்க, அநேகர் இங்கு ஜெபிக்கிற பிள்ளைகள் தான். ரட்சிப்புக்காக மற்றவர்களுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் தான், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் தான். கர்த்தரை நீங்கள் வசனத்தை போதிக்கிறவர்கள் தான் அநேகர் இந்த இடத்துல இருக்கு. எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நன்மை தான் செய்கிறோம். அவர்களுக்கு தீமை செய்யும் பொழுது என்ன பண்ணுமா? அடிக்கப்படும் பொழுது அதை நான் பொறுமையாய் நான் சகித்துக் கொண்டால் தான் அது எனக்கு பிரீதியாய் இருக்குமா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? ஆகையினால இந்த சகித்துக் கொள்வதற்கு பதிலாக ஜனங்கள் they want to only preach. அதை அவர்கள் செய்கிற தவறுகளை, அவர்கள் செய்த குற்றங்களை நம்மளால் என்ன பண்ண முடியல? பொறுத்துக் கொள்ள முடியல, சகித்துக் கொள்ள முடியல. ஆகையினால் தான் இந்த ரட்சிப்பு நித்திய மகிமையாக பெற்றுக் கொள்கிற ஜன கூட்டம் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த தேசம் மற்ற மீதியானியருடைய கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. The so-called the salvation, the country Christian population has increased from 2% to 7% என்று கணக்கு சொல்றாங்க. ஆனால் அந்த increase was not according to the word of God. அவர்கள் இந்த ரட்சிப்பை நித்திய மகிமையோடு கூட பெற்றுக் கொண்டிருப்பார்கள் என்றால் எதிராளியினுடைய கையிலே கர்த்தர் இந்த தேசத்தை ஒப்புக் கொடுத்திருக்க மாட்டார். ஆகையினால when I was in the preamble I told I even suspect my own salvation. நான் அதை உண்மையா சொன்னேன். நான் உங்களுக்கு நான் இந்த வசனத்துக்கு ஏற்றவாறு நான் if I had received the salvation, if I had received the anointing, I should proliferate. அநேக ஜனங்கள் அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணுமே. பெற்றுக்கொண்ட மாதிரி தெரியலையே சார். புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் 2% இருந்து 7% ஏறிட்டாங்க. சில பேர், சில கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க அது 15% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இல்லையே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இன்னொரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். சங்கீதம் 69 7 8 7 8 9 வாசிங்க. சங்கீதம் 69. உமது நிமித்தம் நான் நிந்தையை சகித்தேன். சங்கீதக்காரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எழுதுகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் அப்படி நடந்தபடியினாலே அது இட் இஸ் சோ ரெலவென்ட் டு அஸ். அல்லேலூயா சொல்லுமா. அது இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்கிற காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலும் அது அரங்கேற்றப்பட்டபடியினாலே அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா சொல்லுமா. அதுவும் நீங்க புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுமா. வாசிமா 7 அதாவது அவர் நிந்தையை சகித்த காரணம் என்ன என்று அந்த 3 வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, தேவன் மேல் விழுந்த அந்த நிந்தனை, அவர் மேல் அவரை யாரும் நிந்திக்கல. அந்த நிந்திக்கப்பட்டவர் யாரு? தேவன். அல்லேலூயா சொல்லுமா. அந்த தேவன் மேல் வந்த அந்த நிந்தையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுமா. தேவனுக்கு வந்த நிந்தையை அவர் தனக்கென்று வந்த நிந்தனை என்று எண்ணி அதை அவர் சகித்துக் கொண்டார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கவனிங்க பாருங்க. இது எப்படி முடியும்? இஸ் இட் பாசிபிள்? யார் நிமித்தமாவோ நீ நிந்திக்கப்பட்டா அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியுமா? சகித்துக் கொள்ள முடியுமா? நான் கேட்கிறேன். என்ன எல்லாம் மூஞ்சி சரியில்லையே. கணவன் நிமித்தமா நீ நிந்திக்கப்படுறேன்னு வையன், அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? சரியில்லையா? ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேன். ஏற்றுக்கொள்ள முடியல இல்ல. அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதைத்தான் இந்த சிலுவை தியானத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. இப்ப ரோமர் 15:3 வாசிங்க. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாதபடிக்கு நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி அவர் நடந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். I want you to focus your attention on the cross. அவர் எப்படி சகித்தாரா? அவர் தனக்கே பிரியமாய் நடவாதபடிக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா. இதை நீங்க எப்படி புரிந்து கொள்ள போறீங்களோ? அவர் தனக்கே பிரியமாய் இருந்தால் அவர் தன்னை குறித்து நினைத்தது, இது எனக்கு வந்த நிந்தனை, இட் இஸ் அப்பான் மீ. அவங்க என்கிட்ட தானே அவங்க பேசிட்டாங்க, என்னை தான் அவங்க நிந்திக்கிறாங்க. அப்படி என்று நீ உன்னை பிரியப்படுத்த நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் உன்னால் சகித்துக் கொள்ள முடியாது. அவங்க என்னை தானே நிந்தித்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, பஸ்ல இருக்கவன் பான்பராக்கு போட்டு காரி துப்பிட்டான், சட்டையில் விழுந்துருச்சு. என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க சார். நான் வசனத்தை விளக்கி சொல்றதுக்கு ஒரு ஸ்மால் உலகத்தில் நடக்கிற எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்ல நீங்க ரோட்ல நடந்துட்டு போறீங்க, மழை நாள் அன்னைக்கு சகதியை ஒருத்தர் வேகமா போறவன் மேல பூரா உன் சட்டையில சகதி அடிச்சுட்டான். சொல்லுங்க. அப்போ தனக்கே பிரியமாய் நடந்தா சகித்துக் கொள்ள முடியாது. அப்போ அந்த சட்டைய நீங்க பெருசா பிரியமா வச்சிருந்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது? சகித்துக் கொள்ள முடியாது. இதுதான் உண்மை. என்னை பிரியப்படுத்த, என்னுடைய சரீரத்தை பிரியப்படுத்த, என்னுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண நான் நடந்தா மற்றவர்கள் நிந்திக்கிற நிந்தை என்னால் என்ன பண்ண முடியாது? சகிக்கவும் முடியாது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? தனக்கே பிரியமாய் நடக்காமல். அப்போ உங்க கணவன் உங்களை நல்ல திட்டான்னு திட்டி பேசுறான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்க கணவனுடைய முகம்
உங்களுக்கு முன்ன இருக்கக்கூடாது. அங்க என்ன பண்ணும்? எபிரேயர் 12:3 படி அவரையே நினைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுமா? அப்பனா தான் அவன் பேசுறது ஒண்ணும் உங்களுக்கு நிந்தனையா அந்த முள்ளு என்ன பண்ணாது, கைக்காது. அல்லேலூயா. So simple. You just assume that you are seeing the face of God. என்னை நான் பிரியப்படுத்த நான் வாழாதபடி, நான் என்னுடைய செல்ஃப் ஈகோ தானே, செல்ஃப் எஸ்டீம் தானே போது, இல்ல என்னை தானே திட்டுறாங்க அப்படின்னு என்னையே நான் நினைத்துக் கொண்டிருந்தேன்னா அதை என்ன பண்ண முடியாது? சத்தியமா சொல்றேன், சகித்துக் கொள்ளவே முடியாது. கோபம் தான் வரும். என்னை சட்டையில அப்படி நான் பிரியமா வச்சிருக்கேன் ஒரு சட்டை, அதுல சகதி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? சட்டை தானடா. இப்பதான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாக்குறோம். 10 பைசாவுக்கு ஒரு சர்ஃப் ஏதோ ஒண்ணு சர்ஃப் போனா எல்லா கரையும் போயிருக்கு. சரி 10 பைசா வாங்கி போட்டு எடுத்துருவோமே சகதியெல்லாம். சகித்துக் கொள்ள முடியுமான்னு ஏன் சகித்துக் கொள்ள மாட்டேங்கிறோம்? சகித்துக் கொண்டு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் அழகான எக்ஸாம்பிள் சொல்றார். யோவான் 16:21 அங்க ஆண்டவர் அழகா சொல்கிறீங்க. அநேக பெண்களா இருக்கிறபடினாலே உங்க வயிற்றுல ஒரு குழந்தை உண்டாகுது. அந்த குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் அந்த நாள்ல இருந்து உங்களுக்கு என்ன வருது? வாமிட்டிங். இன்னும் கொஞ்ச நாள் வரும், உனக்கும் வாமிட்டிங் வரும், இந்த சிக்னஸ் வரும். அதெல்லாம் சகித்துக் கொள்றோம். சகித்துக் கொள்றோமா இல்லையா? இல்ல யாரையும் திட்டிகிட்டே இருப்போமா? அதெல்லாம் எதுக்காக சகித்துக் கொள்றோம்? ஒரு நாள் ஒரு மனுஷன் நம்மள்ட்ட இருந்து வெளியே வர போறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை நினைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்றோம்? அதை நினைச்சுக்கிட்டு என் மகன், என்னுடைய மகள் இல்லது என்னுடைய கணவன் அந்த ரட்சிப்பை நித்திய மகிமையோடு கூட பெற்றுக் கொள்வான் என்று சொல்லி அவைகளை நாம் சகித்துக் கொண்டார். அதான் கிறிஸ்துவனுடைய வழி. ஆகையினால் தான் அவர் சகலத்தையும் சகித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா விபரீதங்களையும் சகித்தார். தகப்பனே கைவிட்டு விட்டார் அவனை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இதற்கு மேல என்ன விபரீதம் சார் அவருடைய உலகத்தில் நடக்க முடியும்? சகித்துக் கொண்டாரே. ஆனால் ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை நடுவில் உங்களுக்கு வைக்கிறேன். ஏன்னா சகித்துக் கொள்றதுதான் நம்மளுக்கு கொடுந்த இந்த ஊழியக்காரன் எப்பவுமே நம்மளதான் சொல்லிட்டே இருப்பான். சகித்துக் கொள்ளணும், சகித்துக் கொள்ளணும். நீ வாயை திறந்து நீ எழுத்து பேசிடக்கூடாது. நீங்க பேசிதான் பாருங்க. அப்படி எதுவும் அப்படி எழுத்து பேசி அவன் ரட்சிப்புக்குள்ள நித்திய மகிமைக்கு வந்துட்டா என்று சொல்லுங்க. நான் இந்த பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றதே நான் விட்டுறேன். 2 கொரிந்தியர் 4:17 பவுலடியார் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கிறார். வாசிங்க. இல்ல 2 கொரிந்தியர் 4:17 காணப்படுகிறவைகள் அல்ல, நமக்கு இந்த நிந்தனை, இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனையோடு கூட நாம் நித்திய மகிமையை அடைய போறதில்லை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமா. We always think இந்த பிரச்சனையோடு கூட தான் நம்ம ஆண்டவரை போய் சேர போவோம். இல்ல, இந்த உபத்திரவத்தை, இந்த பிரச்சனையை, இந்த நிந்தனையை அவர் நீக்கி விடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீக்கி விட்டு தான் நீங்க அங்க போவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அது இங்கே நடந்துரும். இங்கே நடந்துரும். உங்களை நிந்தனையை பரலோகத்தில் போய் அவர் அழிக்க மாட்டார். இங்கே அழித்து விட்டு தான் உங்களை எடுத்துக்கொள்வார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையா இருங்க பிரியமான. I want you to be little patient. சகித்துக் கொள்ளணும். கொஞ்ச நாள் யாருக்குமே சகித்துக் கொள்ளவே முடியல. இப்போ பெற்றோர்களுக்கு சரி, பிள்ளைகளுக்கு சரி, ஊழியக்காரர்களுக்கு சரி, ஊழியம் செய்கிறவர்களுக்கு சரி, ஒருத்தருக்கும் பொறுமையே இல்லை. There is no tolerance. உலகத்தில் இருக்கிற ஒருத்தருக்குமே டாலரன்ஸ் இல்லை. எப்படி வரும்?
இந்த கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து ஜனங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த அந்த டாலரன்ஸ் ஜனங்களுக்குள்ளே வரும், சகித்துக் கொள்ளுங்க. இல்லைன்னா யாரும் எதையுமே சகித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் சபையில அதை சகித்துக் கொள்ளுகிறதை குறித்து தான் பேசணும். நம்மளும் கொடி பிடிக்கலாம் என்று சொன்னா இந்த அரசாங்கத்தை மாற்றவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். இப்படி எல்லாரும் பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடி பிடிச்சிட்டு போறாங்க, முடியாது பிரியமான. It will never happen. That is not the way of God. Don't show your intolerance to people. சகித்துக் கொள்ளுங்க. அவர் அந்த உபத்திரவத்தை நீக்கிதான் கர்த்தர் நித்திய மகிமையை காண்பிப்பார். இல்லட்டா நித்திய மகிமையை காண்பிக்கவே மாட்டார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் நித்திய மகிமையை இந்த உலகத்தில் நீங்க பார்க்கணும்னா, நித்திய மகிமைக்குள்ள நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா சகித்துக் கொள்ளுங்க. லேசான உபத்திரம், அதி சீக்கிரத்தில் நீங்குகிற அந்த லேசான உபத்திரம். இது ஏன் போஸ்ட்போன் ஆயிட்டே போகுது அப்படின்னா, நமக்கு என்ன இல்ல, சகிப்புத்தன்மை. 69 சங்கீதத்துல 19-20 வாசிங்க. அதுல ஒரு சின்ன கருத்தை சொல்லி முடிக்க சொல்றேன். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ என்று காட்டினார். நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, இந்த நிந்தையை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். சகித்துக் கொள்ளணும். ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த நிந்தனைகள் என்ன பண்ணுமா, என்னுடைய இருதயத்தை பிளக்காது என்று சொல்ல மாட்டேன். அது இருதயத்தை என்ன பண்ணுமா, பிளக்கும், கட்டாயம் பிளக்கும். மற்றவர்கள் நம்ம மேல பொய்யாய் சொல்லுகிற காரியங்கள் என்ன பண்ணும், தைக்கும், வலிக்கும், வேதனை பெருகும். இருதயத்தை அந்த பிளக்கிறது மாத்திரமல்ல, வேதனையும் பெருகும். அதை வாசிங்க இந்த வசனத்தை. வேதனையும் பெருகும், வேதனையும் படுகிறேன். அப்போ அந்த நிந்தனை என் இருதயத்தை பிளக்கும் பொழுது, அந்த வேதனைகள் எனக்குள்ளே பெருகிற பொழுது, நான் சகித்துக் கொள்கிற இந்த ப்ராசஸ் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த நிந்தனை என் இருதயத்தை என்ன பண்ணுது, பிளக்குது. எனக்கு வேதனை பெருகுது. இன்னொன்னு, அப்ப வேதனை பெருகும் பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, எனக்காக பரிதவிக்கிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. திஸ் இஸ் தி ப்ராசஸ். யாராவது நமக்காக பரிந்து பேசுகிறவர் யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? நம்மளுக்காக ஆறுதல் சொல்ல யாராவது இருப்பாங்களா? கணவன் என்னை திட்டும் பொழுது என் மகன் வந்து என் பக்கத்துல ஆறுதலா வரமாட்டானா? இல்ல யாராவது எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? யாராவது எனக்கு பரிந்து வைக்க மாட்டாங்களா? யாரும் வர மாட்டாங்க. இதான் உண்மை, இதான் சத்தியம். ஒருவேளை எதிர்பார்க்கும், யாராவது பரிதவிக்கிறவர்கள் வரமாட்டாங்களா? எனக்காக பரிந்து பேசுகிறவர்கள் யாராவது வரமாட்டாங்களா? இருதயம் பிளக்கும், வேதனை பெருகும். யாராவது எனக்காக பரிந்து பேசுகிறவர்கள் இருக்க மாட்டார்களா என்று நினைக்க தோணும். ஆனாலும் என்ன பண்ணும், விடுதலை கிடைக்காது. நல்ல எக்ஸாம்பிள் யோபு. அவனுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை வருகிறது. அப்ப அந்த பிரச்சனையை கூட அவன் சமாளித்துறான். ஒரு கொப்பளம் எல்லாம் வருது, அவன் இதுல சாம்பல்ல போய் உட்கார்ந்துட்டு சொரண்டிக்கிட்டு, யாரையும் அதுக்கு போய் அவன் திட்டல, சொரண்டிக்கிட்டு பேசாம அது அப்படியே உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறான். அப்ப அவனை தேற்றுவதற்கென்று 3 பேர் புறப்பட்டு வரான். அப்ப மனுஷனுக்கு அவனுக்குள்ள என்ன நினைச்சிருப்பான், யாராவது எனக்கு என்ன பொண்டாட்டிய என்ன சொல்லிட்டா, நீ தேவனை தூஷித்து சீவனை விட்டு விடுன்னு சொல்லிட்டா. யாருமே பரிதி வைக்கல. சபை எனக்காக பரிதி வைக்கிறவங்க யாராவது வருவாங்களா? 3 பேர் வந்தானுங்க. 3 பேரும் பேசுறது அவன் கேட்டு கேட்டு அவன் சலித்து போச்சு. ஒரு இடத்துல சொல்றான், அவங்க காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்று சொல்றான்.
எனக்கு அலட்டுண்டாக்குற தேற்றவாளர்கள் சொல்றாங்க. அவங்க தேற்றுவதற்கு பண்றாங்க, பரிதவிக்கிறதுக்கு பதிலாக, பரிது பேசுகிறதற்கு பதிலாக. அப்போ அவன் வேதனை அவனுடைய இருதயத்தை பிளந்திருக்கிறது. அது நிந்தனை. ஏனென்றா அதுவரைக்கும் என்ன, அவன் ரோட்ல நடந்து போனா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் எழுந்துச்சுவாங்க, வாயை பொத்திக்குவாங்க. அப்படி இருந்தவங்க. வேலைக்காரன் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் எல்லா உதவியும் செய்வான். இப்ப ஒரு தண்ணி கொண்டு வான்னு சொன்ன அந்த வேலைக்காரன் என்ன பண்றான்? அவன் கூட அவனை கெஞ்ச வேண்டி இருக்கு. என் மனைவி இன்னைக்கு காலையில் அது சொல்லிட்டு இருந்தா, வேலைக்காரிடத்துல நான் கெஞ்ச வேண்டியிருக்கு. எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான். யாராவது பரிதவிக்கிறவங்க எனக்காக வரமாட்டாங்களா? அப்போ அந்த நிந்தனையை கர்த்தர் தான் உன்னிடத்திலிருந்து நீக்கி விட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நீ அந்த நிந்தனையை உன்னை விட்டு உன்னாலே அகற்றவே முடியாது. உன்னை பரிதவிக்கிற வந்தாலும் அவர்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களா தான் இருப்பாங்க. அவர்களால் ஆறுதல் செய்ய முடியாது, அவர்களால் பரிந்து பேச முடியாது. ஆனால் கர்த்தர் அந்த நிந்தனை அவனை நீக்குற ஒரு வழியை பாருங்க. யார் அவனை நிந்தித்தார்களோ அவர்களை காலிலே விழும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த யோபு உங்களுக்காக திறப்பில் நிற்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, ஆண்டவருடைய கோபத்துக்கு நாங்க அழிந்து போகாதபடிக்கு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க கேட்டிருப்பாங்க. இதுவரைக்கும் நிந்தித்தவர்கள் கர்த்தர் இந்த நிந்தனையை எப்படி நீக்கி போட்டார்? எனக்கு அன்புக்குரியவர்களை இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமா. ஒருவேளை நாம் பரிதவிக்கிறவர்களை எதிர்பார்க்கலாம், நமக்காக பரிந்து பேசுகிறவர்களை எதிர்பார்க்கலாம். ஒருவர் இருக்க மாட்டான், ஒருவர் இருக்க மாட்டான். ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் அந்த நிந்தனையை மாற்றி போட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? பாத்தீங்க, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அங்கு ஒரு நிந்தனையை அவன் எப்படி தன்னை விட்டு நீங்கும்படி எப்படி ஜெபிக்கிறான்? எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கிறதை பட்டு கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை போடு. இது ஒரு அழகான ஜெபம் இல்ல? இப்ப கணவன் நிந்திக்கிறான்னு வைங்க. இப்ப இந்த ஜெபம் எடுப்பிக்கிறார். மாமியார் உன்னை நிந்திக்கிறா, இந்த ஜெபத்தை யார் எடுக்க முடியுமா? ஆண்டவரே, எனக்கு அந்த நிந்தனையை என்ன பண்ணிருங்க? இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்படி ஜெபம் பண்ண முடியாது. ஆனா அவன் ஜெபம் பண்ணிருக்கான். நம்ம சில நிந்தனைகள் அவனுக்கு அந்த அவன் பேர் தொபியா சன்வராஜ், அவன் எவனோ ஒருத்த யூதர்கள், அவனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, ரத்த கலப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. அவங்க மேல விழுந்துட்டா பரவாயில்ல. நம்ம கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சபை மக்கள், ஆண்டவரே இந்த எனக்கு வருகிற நிந்தனை எல்லாம் இவங்க மேல சுமத்திருங்கன்னு உங்க மேல போட்ட சொல்லவா எல்லாத்தையும்? அப்படி ஜெபிக்க முடியுமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பிரியமானவர்களே. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதனால இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நிந்தனைகள் என்ன பண்ணும்? நம்ம சகித்துக் கொள்ளதான் வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் அதை நீக்கி போடுவார் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சகித்துக் கொள்ளதான் முடியும். ஆனா அந்த சகித்துக் கொள்ள, இந்த ப்ராசஸ் ஆஃப் என்டியூரிங் தட், அதை சகித்துக் கொள்ளுகிற அந்த ப்ராசஸ்ல நான் ஐ ஹாவ் டு கீப் மை சால்வேஷன். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னுடைய ரட்சிப்பை நான் என்ன பண்ணிடக்கூடாது? எஸ்பெஷலி தி சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா சொல்லுவோமா? அநேகர் நிந்திப்பாங்க, அநேகர் நம்ம பிரச்சனையை கொண்டு வாங்க, அநேகர் நம்ம மேல இத வாரி குப்பையை தூக்கி போடுவாங்க. ஆனா அதை தூக்கி அவங்க மேல போடுங்க நம்மளால ஜெயிக்க முடியாது. சகித்து தான் கொள்ளணும். ஆனா அந்த சகித்து கொள்றதுல ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு கீப் ஒன் திங் வித் மீ. அல்லேலூயா சொல்லுவோமா? சகித்துக் கொள்வேன் as long as I am able to keep my salvation. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ரட்சிப்பை நான் காத்துக் கொள்ளுகிற வரைக்கும் நான் சகித்துக் கொள்வேன். காத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை வரும்.
ஒரு சில வேளைகளிலே அபிஷேகத்தை இழந்து விடக்கூடிய ஒரு நிலைமை வரும். அல்லேலூயா சொல்லுவான ஊழியத்தில் இருக்கிற கணவன் நல்ல விசுவாசியான மனைவி, விசுவாசியான கணவன், உங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் பாடுகள்ல ஒருவேளை நாம் ரட்சிப்பையே இழந்து விடக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஒரு பெரிய ஊழியக்காரன் தான், பல வருடங்களுக்கு முன்பாக அவர் ஊழியத்திற்கு தன் காரிலே புறப்பட்டு போகும் பொழுது எனக்கு ஒரு போன் பண்ணார். பிரதர், எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு என்னுடைய ஆபீஸ்ல நடந்த அந்த பிரச்சனையில, அந்த என்னை குறித்து அவர்கள் பேசின அந்த நிந்தனைகளில எனக்கு ஒரு பயம் எனக்குள்ளே வந்து விட்டது. என்னுடைய அபிஷேகத்தை நான் இழந்து விட்டனோ, இப்பொழுது நான் ஒரு பெரிய 3 நாள் கூட்டத்திற்கு நான் புறப்பட்டு போகிறேன், என்னுடைய அபிஷேகத்தை நான் இழந்து விடுவனோ, எனக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? சகித்துக் கொள்ளுகிறதிலே சில வேளைகளிலே நம்முடைய அபிஷேகத்தை இழந்து விடக்கூடிய நிலைமை வந்து விடும். அப்படி என்றால் அப்படிப்பட்ட நேரங்களிலே மினிஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் மை சால்வேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்? Ministry is important or my anointing is important? You have to make a choice. You have to make a choice. I want to do away the ministry in order to keep my salvation. If I lose my, நான் என்னுடைய ரட்சிப்பை இழந்து நான் ஊழியத்தை செய்கிறதை காட்டிலும் என்னுடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொள்வது எனக்கு நன்மை. அல்லேலூயா சொல்லுவேன். கணவனோடு கூட சண்டை, நான் இதை எல்லா ஆங்கிளையும் நான் பேசுறேன். எந்த பிரச்சனை, எந்த காரியத்தில் இருந்தாலும் என்னுடைய ரட்சிப்பை இழந்து விட்டால் என்ன பிரயோஜனம்? என்னுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டால் என்ன பிரயோஜனம்? ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது. அப்பொழுது அந்த நிலைமையிலிருந்து என்னால் விடுபட முடியல, அதை சகித்துக் கொள்ள முடியல. A stage reached that I may lose even my salvation. என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்து விடுவேன், பின்மாற்றம் அடைந்து விடுவேனோ ஒரு பயம், என்னுடைய அபிஷேகத்தை இழந்து விடுவேனோ என்று ஒரு பயம். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, you extricate me from this situation. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், என்னை இதுல இருந்து என்னை என்ன பண்ணுங்க. எக்ஸ்ட்ரிகேட்னா என்ன தமிழ்ல சொல்லலாம்? பலவந்தமாய் எடுக்கிறது. ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டு உள்ள 2 பேர் இருக்காங்க, உயிரோட இருக்காங்க, அவங்களை வெளியே கொண்டு வர முடியல, கார்ல ஜாம் ஆயிடுத்து. அப்ப என்ன பண்ணுவாங்க? கேஸ் கட் பண்ணி வெளியே எடுப்பாங்க. அப்போ டியூரிங் தட் ப்ராசஸ் அவனுக்கு என்ன வரும்? இன்னும் கொஞ்சம் வேதனை தான் வரும், வலி தான் வரும். ஆனாலும் கர்த்தர்ட்ட நான் சொன்னேன், வேற அவங்க மேல சுமத்துங்கன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் நான் என்ன சொன்னேன்? ஆண்டவரே, you extricate, I want to keep my salvation and my anointing. You extricate me from this situation. ஆண்டவர் அழகா என்னைய அதிலிருந்து பிரித்து எடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? Because my objective is to keep my salvation. அநேக நேரத்தில் அநேகர் பின்மாற்றத்துக்குள்ளே போறதுக்கு காரணம், they want to keep the ministry, they want to do that spiritual things only, but they lose their basic salvation, basic anointing. It is possible. You may think it is not possible. It is possible. It has happened in the lives of many of the servants of God. ஆகையினாலே the priority is to you should keep the குடும்பத்திலே பெண்களுடைய priority is to keep that family together. அல்லேலூயா சொல்லுமா? அது உடைக்கப்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அப்போ அப்படி என்றால் அதை நாம் சகித்துக் கொண்டுதான் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 1:24 வாசிங்க. சில சம்பவங்களில் நம்முடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களை சொல்லிவிட்டு நான் கடந்து ஓடும். அவள் எத்தனை ஆண்டுகள் அவள் கற்பத்தை சுமக்க வேண்டியவள். அவ அந்த கற்பத்தை சுமக்கிறதுக்கு பதிலா அவ என்ன சுமந்தாளாம்?
யூ மே ஹேவ் டு. நிந்தையை சுமந்துதான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் நிந்தையை சுமந்தான். அவ வயிற்றுல கற்பத்தை சுமக்க முடியல, நிந்தைகளை சுமந்தாள். ஆனால் பொறுமையாக அவள் சுமந்தாள். அல்லேலூயா சொல்லுவோமா? நாள் ஒன்று வந்தது, கர்த்தர் இந்த நிந்தையை நீக்கி போட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அநேக நேரத்திலே ஆண்டவரே நாம் நிந்தையை சுமக்க வேண்டிய கட்டங்கள் வரும் நம்முடைய வாழ்க்கை. சுமந்து தானாகும். அவ அந்த ஊழியத்திலிருந்து விலகினாளா? அவருடைய கணவன் செய்த ஊழியத்திலிருந்து அவள் விலகினாளா? இல்லையே, உபத்திரவத்தை சுமந்தாள். 1 தீமோத்தேயு 4:10 வாசிங்க. 8 நீங்க 10 வாசிங்க. இங்க 2 காரியம் சொல்லப்படுது. தேவ பக்திக்கு குறித்த அந்த 3 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீ வீட்டுக்கு சென்று வாசிக்க நேரம் இல்லை. தேவ பக்தியை குறித்த அந்த 3 வசனங்கள் இருக்கிறது. அந்த தேவ பக்தியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு 2 வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்ன? சரீர முயற்சி. இன்னைக்கு எல்லாரும் உங்க சரீர முயற்சியில நீங்க இந்த இடத்துல நீங்க தேவ பக்தியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இது அற்ப பிரயோஜனம் உள்ளது. வேதம் சொல்லுது, நான் சொல்லல. இது முழு பிரயோஜனம் இல்லை, இது அற்ப பிரயோஜனம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா முழுமையாய் தேவ பக்தியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரிய பிரயாசங்கள் வரணுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆனா ஆவிக்குரிய பிரயாசம் பண்ணணுமா நீ தேவ பக்தியை பெற்றுக்கொள்ள? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் ஆவிக்குரிய அவர்கள் தேவ பக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் படுகிற ஆவிக்குரிய பிரயாசத்திலே நான் நிந்தனைகளை நான் சுமக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த வசனம் சொல்ல வாசிங்க, இப்போ வாசிங்க வேகமா. இந்த 3 நிந்தையும் அடைகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? மற்றவர்கள் அந்த தேவ பக்தியை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய பிரயாசங்களை அவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது சொல்லுகிற நாங்கள் சில வேளைகளில் என்ன பண்றோம்? நிந்திக்கப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுமா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக எங்க ஆலயத்தில் என் மனைவி ஒரு சகோதரி இடத்துல போய் சொன்னார், எங்க வீட்டில் ஒரு கூட்டம் வருது, தயவு செய்து வாங்க என்று ஒரு சகோதரி இடத்துல போய் அவள் கூப்பிட்டு இருக்கிறார். அப்போ அந்த சகோதரி நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டாள். சரியா? இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கணும். சரி, ஒரு அன்னைக்கு ஆத்மாவை இன்னைக்கு கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருக்கோம், வந்துடும் அப்படின்னு நினைச்சு அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, இவங்க வீட்டுக்கு போனா தான் நம்ம மோட்சத்துக்கு போக முடியுமோ? நல்லா கவனிங்க பெரியமா. அப்போ ஆலயத்துக்கு செல்லுகிறத அந்த சரீர முயற்சி கொஞ்சம் அற்ப பிரயோஜனம். ஆர்வஸ் சேலுக்கு போறது தப்புன்னு நான் சொல்லல, அது கொஞ்சம் பிரயோஜனம். ஐஎம்எஸ் சேல் போறது கொஞ்சம் பிரயோஜனம். சரீர முயற்சி பண்ணணும், நான் பண்ணக்கூடாது என்று சொல்ல. அது ஆண்டவர் ஒரு பரிசீலனை பார்த்து, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் அப்படியே தூரமாய் நிற்கிறது இப்படிப்பட்ட அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுடைய விருப்பம் அல்லவே. உன்னை அம்போடு பாதி வழியில விட்டுட்டு போக இஷ்டம் இல்லையே. உன்கிட்ட உனக்கு தூரமாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு அழைக்கவில்லையே என்ன? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இந்த உலகத்தின் ஆசாபாசங்களிலிருந்து சாத்தானுடைய பிடியிலிருந்து தேவனிடத்தில் திருப்பணும், அவனுடைய கண்களை திறக்கணும். அதுதானே ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய அழைப்பு. ஆனால் இந்த பிரயாசத்தில் என்ன பண்ண என் மனைவி நிந்தனைகளை, உங்க வீட்டுக்கு போனாதான் மோட்சத்துக்கு போகும். அதுதான் பவுல் எழுதுறார். எல்லாத்தையும் அந்த தேவ பக்தி அடைய செய்ய அவர்களுடைய ஆவிக்குரிய பிரயாசங்களிலே அவர்களை கொண்டு வருவது. இதை நாங்கள் நினைக்கும் பொழுது இந்த புல்பிட்ல இருந்து நாங்கள் பிரசங்கிக்கிறது இட் இஸ் தி ஒன்லி அல்டிமேட். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பெரியமா. திஸ் இஸ் தி அல்டிமேட். அல்டிமேட்னா என்னன்னா முடிவு.
இந்த இடத்துல இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுனால இந்த வார்த்தையை நான் சொல்றேன், என்னுடைய உள்ளத்திலே போடு. This is the ultimate. When Jesus Christ preached, he said the way, he is the way. Hallelujah, சொல்லுமா. He never showed an alternate way. Hallelujah, சொல்லுமா. There is no compromise in what he preached and what he did. So this is the ultimate. When you do the ultimate, நீ நிந்திக்கப்படுகிறாய், நீ அடிக்கப்படுகிறாய். உண்மைதான். எதுக்கு அவளுக்கு அந்த அந்த நிந்தனை? கூட்டத்துக்கு நம்ம போய் கூப்பிட்டா, ஏன்னா எனக்கு அங்க பிரியாணி போட்டுருவாரோ, சிக்கன் வான்கோழி பிரியாணி ஆண்டவர் போட்டுருவாரோ, எனக்கு கூப்பிடலட்டுனா கஞ்சி போட்டு தான் கொடுத்துருவாரோ? ஒருத்தனுடைய அழைப்பு இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க யாருக்காவது ஜெபிக்கிறீங்கன்னா, யாருக்காவது நீங்க சுவிசேஷத்தை சொல்றீங்கன்னா, யாருக்காவது உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா, உங்களுடைய கடமை என்ன? அவனை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. அவனுடைய சரீர பிரயோஜனத்திலிருந்து அவனை என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய பிரயாசங்களுக்குள்ளே கொண்டு வரணும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதைத்தான் நாங்கள் செய்து வருகிறோம் 35 ஆண்டுகளாக. வேதத்தை வாசியுங்கள், முழங்காலில் நின்று வாசியுங்கள், சத்தமாய் வாசியுங்கள், ஆவிக்குரிய பிரயாசங்களிலே வாங்க என்று கரடியாய் கத்திக்கொண்டுதான் இருக்கும். அதுல அநேக நிந்தனைகள் பட்டுதான் ஆகும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆறுதலான வசனம் எபிரேயர் 10:33 வாசிங்க. நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய பிரயாசத்துக்கு, அதாவது அநேக நம்முடைய ஆலயத்துக்கு வர்றவங்க அநேகர் பரலோகத்துக்கு தூரமானவர்கள் அல்ல. உண்மைதான். ஆண்டவர் அந்த பரிசேயனை பார்த்து சொல்றார், நீ பரலோக தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் இல்லை. ஆனால் அங்க ஒரு வாசல் இருக்கு, அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கணுமே. நீ தூரமா இருக்க முடியாதே, அந்த வாசலுக்குள்ள நீ பிரவேசித்து தானே போகணும். அதுதானே ஒவ்வொருடைய ஊழியக்காரனுடைய அழைப்பும், நீ அந்த வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்க செய்வது தானே. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணப்படுகிறோமா? அந்த 33ல நாம் வேடிக்கை பொருளாக மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல கவனிங்க. சுவிசேஷத்தை சொல்லுகிற சகோதரி, சுவிசேஷத்தை சொல்லுகிற சகோதரனே, உன்னுடைய கணவனுக்கு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவளே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? நான் வேடிக்கை பொருளாக்கப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா. யூ ஆர் மேட் as a spectacle. ஒரு காட்சி பொருளாய்த்தான் நீ ஜனங்கள் பார்ப்பாங்க. உன்னை ஒரு பஃபூனா தான் பார்ப்பாங்க, ஒரு ஜோக்கரா தான் பார்ப்பாங்க, ஒரு வேடிக்கை பொருளாகத்தான் நீ எண்ணப்படுவாய். அல்லேலூயா சொல்லுவோமா. எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்படிதான் நம்ம எண்ணப்படுவோம். அத நிந்தனை நான் என்ன பண்ண ஆகணும்? சகித்துக் கொள்ளதான் வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. ஆனால் அந்த ஆறுதலான ஒரு வசனம் அப்படிதான் நான் நினைப்பேன். ஏன் why should I be made a spectacle? நான் ஏன் ஒரு காட்சி பொருளா, என்னை ஏன் ஜனங்கள் ஒரு காட்சி பொருளாக பார்க்கணும்? ஏன் ஒரு மிருகத்தை போல பார்க்கிறாங்க ஜனங்கள்? எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்ப 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:13 இல்லையம்மா, 13 அவளுடைய நிந்தனையை நாம் சுமந்து, அவருடைய நிந்தனையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போனோம். அல்லேலூயா சொல்லுவேன். எனக்கு கொடுத்த ஆறுதலான ஒரு வார்த்தை என்ன? நான் அவருடைய நிந்தையை நான் சுமந்து பாளையத்துக்கு புறம்பாய் அவரிடத்தில் நான் போகணும். அல்லேலூயா சொல்லுமா. அப்ப எனக்கு பாளையம் சுதந்திரம் அல்ல. நான் பாளையத்துக்கு புறம்பாதான் போகணும். அல்லேலூயா சொல்லுமா. நான் உலகத்துக்கு புறம்பாய்த்தான் போகணும். ஏனென்றால் அங்கு வேதம் முந்தின வசனத்தை வாசிங்கன்னா, அவர் இயேசுவும் சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக, அல்லேலூயா சொல்லுமா, ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட
ஜெபிக்கிற உனக்கு கொடுக்கப்பட்ட, விசுவாசியாகிய உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்ன? அவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாறும்படி நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா சொல்லுமா? அதுதான் அழைப்பு. அவர்களும் அந்த ரட்சிப்பை நித்திய மகிமையோடு கூட எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுமா? அவர்களும் பரிசுத்தமாக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுமா? ஆகையினாலே நான் பாளையத்தை விட்டு வெளியே போய் நான் புறம்பே அவரிடத்துல போய் சேரணும். நம்மளுக்கு அடுத்த வசனம் 14வது வசனம் சொல்கிறது, நம்முடைய நிலையான நகரம் இது இல்லையே, நம்மளுக்கு பாளையம் சொந்தம் இல்லையே சார். பாளையத்துக்கு புறம்பா தானே போகணும். வேடிக்கை பொருளாகத்தான் மாற்றப்பட்டிருப்பீங்க உலகத்தில். உண்மைதான், அதுதான் சத்தியம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணின் நிலைமை, ஒரு ஆணின் நிலைமை, பிள்ளைகளுடைய நிலைமை எல்லாருக்கும் முன்பாக நாம் ஒரு வேடிக்கை பொருளாகத்தான் பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் அவருடைய வழியில நடத்த நினைக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் வேடிக்கை பொருளாக தான் வைத்திருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஆனாலும் அவர்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி நான் பாளையத்துக்கு புறம்பே நாம் போவோம். ஏனென்றால் அவர் பாளையத்துக்கு புறம்பே தான் அவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:12 வாசிங்க, முடிச்சிடலாம். நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு மீ. இந்த ரட்சிப்பை நித்திய மகிமையான பெற்றுக்கொள்கிற ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை நான் உங்களோடு கூட வைக்கிறேன். அவரோடு நான் பாடுகளை அனுபவித்தால் அவரோடு கூட நான் ஆளுகை செய்வேன். அநேக ஊழியக்காரர்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிற ஒரு காரியம் என்ன? நீ அவரோடு கூட என்ன பண்ணணும்? இதுதான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா ஊழியக்காரர்கள். நீங்க அவருடைய வலது பார்சத்தில் நீங்க போய் என்ன பண்ணணும்? உட்கார்ந்து. ஆனா அவரோடு கூட நான் ஆளுகை செய்யணும்னா நான் பாடுகளை சகிக்கணுமே. அவர் எல்லா விபரீதங்களையும் சகித்துதானே பிதாவுடைய வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்ப இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனக்கும் ஆளுகை செய்கிறது தான் இஷ்டம், அவரோடு கூட ஆளுகை செய்யணும் தான் ஆசை. ஆனா அதையே என்னுடைய மனதாக நான் வைத்துக் கொண்டிருப்பேன் என்றால் இந்த உலகத்திலே நான் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஐ நோ மை லிமிடேஷன்ஸ். இஃப் ஐ வாண்ட் டு ரூல் அலாங் வித் காட், அதை என்னுடைய மனதின் குறிக்கோளாய் நான் வைத்திருப்பேன் என்றால் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் ஆளுகை செய்யதான் நான் விரும்புவேன். அல்லேலூயா. ஏனென்றால் ஆளுகை என்றால் இட் கிவ்ஸ் யூ அத்தாரிட்டி, இட் கிவ்ஸ் யூ பவர். ஆகையினால அதுதான் நம்ம விரும்புகிறோம். இந்த உலகத்திலே அதையே விரும்ப தோணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? ஆகையினாலே நான் என்ன நினைக்கிறேன், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் தான் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். துன்பத்தின் வழியாய்த்தான், பாடுகளின் வழியாய்த்தான். அல்லேலூயா. முழங்கால் படியிடும். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே,